நடிகர் ரஜினிகாந்தின் 74வது பிறந்தநாள் விழாவை நாடு முழுவதும் அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். கட்டையடி பகுதிகளில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவியது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 150 அடி ஆழமுள்ள கிணற்றில் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரமாக மிதந்தவாறு யோகாசனம் செய்து வருகிறார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள புதுப்பட்டியில் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் இளைஞரணி செயலாளர் இல்ல விழாவில் மக்கள் நல முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் ரா கணேசன் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். ராசிபுரம் பகுதிகளில் இயங்கி வரும் அணைக்கும் கரங்கள் என்ற தனியார் தொண்டு நிறுவனத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குன்றிய நபர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்தின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு நகர செயலாளர் சிவசக்திவேல் தலைமையில் ரஜினி ரசிகர்கள் காலை சிற்றுண்டி வழங்கி நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். தமிழகத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் ரயில் பீட்டர் சாலை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்ய துவங்கிய நிலையில் அதிகாலையிலிருந்து கனமழை பெய்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மற்றும் வடக்கு திசைகளில் நோக்கி நகர்ந்து வருவதால் 3 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில் குறிப்பாக விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அடுத்த கும்பனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமிற்கு கலெக்டர் சாந்தி தலைமை வகித்து 152 பயனாளிகளுக்கு 2,36,77,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இன்று திருக்கார்த்திகை திருநாளை முன்னிட்டு நாட்டில் விவசாயம் செழித்து நாடு வளம் பெற வேண்டியும் கம்பம் ரிஷியோகா அறக்கட்டளை நிர்வாகி ராஜேந்திரன் யோகா பயிற்சியாளர் ரவிராம் தலைமையில் கம்பம் தனியார் பள்ளி நாகமணியம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் தங்களின் உடல் முழுவதும் கார்த்திகை தீபம் ஏற்றிக் கொண்டனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. நடிகர் ரஜினிகாந்தின் 74வது பிறந்தநாள் விழாவை நாடு முழுவதும் அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் ரஜினிகாந்த் நற்பணி மன்றம் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சாம்பவர் வடகரை அருகே உள்ள பெத்தோள் கருணை இல்லத்தில் நடைபெற்றது. ரஜினிகாந்த் நற்பணி மன்ற தலைவர் சின்னத்தம்பி தலைமையில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் சுரண்டை நகராட்சி மன்ற தலைவர் வள்ளி முருகன் பங்கேற்று குழந்தைகளுக்கு போர்வை, துண்டு, அரிசி மற்றும் பல்வேறு விதமான பொருட்களை வழங்கினார். மேலும் கருணை இல்லத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இரவு விருந்து வழங்கப்பட்டது. இதுபோன்று ஆண்டுதோறும் ரஜினிகாந்தின் பிறந்தநாளை கொண்டாட உள்ளதாகவும் மேலும் ரசிகர் மன்றம் சார்பில் கருணை இல்லத்திற்கு தொடர்ந்து உதவிகள் செய்யப்படும் என ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன் கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட நரசிங்கபுரம் மேற்கு பகுதிகளில் உள்ள தாமரைக்குளம் கட்டையடி பகுதிகளில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவியது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதி விவசாயிகள் கடும் அச்சத்திற்கு உள்ளாகி இருந்த நிலையில் கன்னிவாடி வனச்சரக அலுவலர் ஆறுமுகம் உத்தரவின் பேரில் வனவர் வெற்றிவேல் ஆலோசனையின் பேரில் வனக்காப்பாளர் திலகராஜ் தலைமையில் வேட்டை தடுப்பு காவலர் ராஜ்குமார், விஸ்வநாதன், ஆஸ்பான் உள்ளிட்ட வனத்துறையினர் சிறுத்தை புலி நடமாடியதாக சமூக வலைதளங்களில் வெளியான இதற்கு நேரில் சென்று அப்பகுதிகளில் சிறுத்தை புலி வந்து சென்றதற்கான கால் தடம் ஏதும் உள்ளனவா என கள ஆய்வு மேற்கொண்டதில் அதற்கான எந்தவித தடயமும் காணப்படவில்லை என கூறப்படுகிறது. இருப்பினும் தொடர்ந்து அப்பகுதிகளை கண்காணித்து வருவதாகவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் கூறியதோடு சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதாக கூறப்படும் தாமரைக்குளம் மற்றும் கட்டையடி பகுதி உள்ளிட்ட நரசிங்கபுரம், கோம்பை பகுதியை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் வனத்துறை சார்பாக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படுவதற்கான ஏற்பாடு செய்வதாகவும் கூறி சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட ஆத்தூர் தாலுகா செய்தியாளர் பக்ருதீன்.
தேனி மாவட்டம் மேகமலை பகுதிகளில் எஸ்டேட் உரிமையாளர்கள் தங்களுடைய தோட்டங்களுக்கு கொண்டு செல்லும் பொருட்கள் மேகமலைக்குள் விடாமலும் வீடுகளில் சேதமான சுவர்களை மரமாத்து பணி செய்வதற்கு பொருட்கள் ஏதும் கொண்டு செல்ல விடுவதில்லை என்று வனத்துறை அதிகாரி டிடி ஆனந்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மேகமலை, மணலார், மகாராஜா மெட்டு, ஹைவேஸ் போன்ற இடங்களில் உள்ள பட்டா விவசாய பூமியில் உள்ள தொழிலாளர்களின் குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் வசதி செய்ய விடுவதில்லை, பழுதடைந்த குடியிருப்புகளை சரி செய்ய தேவையான உபகரணங்களை எடுத்து செல்ல விடுவதில்லை, அதேபோல் அரசு நாற்று பண்ணையில் கிடக்கும் காஃபி, ஏலம் நாற்றுகளை செக் போஸ்டில் தடுத்து நிறுத்துகின்றனர். பட்டா விவசாய நிலங்களில் ஏலம், தேயிலை, காஃபி எஸ்டேட்டுகள் பழுது பார்க்க விடுவதில்லை. பட்டா விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு அல்லது விவசாய நடவடிக்கைகளுக்கு NOC தேவை என அதிகார துஷ்பிரயோகம் செய்வது போன்ற பல செயலை செய்து வரும் டிடி ஆனந்த் IFS கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மேகமலை விவசாயிகள் மற்றும் எஸ்டேட் உரிமையாளர்கள் சங்கம், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட கனமழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள், கால்நடைகள், பயிர்கள் சேதமடைந்தன. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகாவில் உள்ள பாதிப்புகளை குறித்து தாசில்தார் புள்ளி விவரம் கொடுத்துள்ளார். ஆனால் மேல்மலையனூர் தாலுகாவில் மட்டும் பாதிப்பு இல்லை என புள்ளி விவரம் கொடுத்துள்ளார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தாலுகாவில் பெரும்பாலான நிலத்தில் பயிர் சாகுபடி செய்யப்பட்ட நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன என விவசாயிகள் பாதிப்புகள் அடைந்து வரும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று தாசில்தார் அறிக்கை அளிக்க காரணம் என்ன என்று தெரியவில்லை. ஆகையால் இன்னும் ஒரு வாரத்திற்குள் இப்பகுதி மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை என்றால் மேல்மலையனூர் தாலுகாவில் மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளனர். அப்பொழுது மேல்மலையனூர் வருவாய் வட்டாட்சியர் தனலட்சுமி கூறியதாவது: உரிய ஆய்வு செய்து மாவட்ட நிர்வாகத்திடம் அறிக்கை சமர்ப்பித்தது நிவாரணம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறியதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ராஜாமணி. தேனி மாவட்டம் தேவாரத்தில் தளபதி விஜயன் என்பவர் வசித்து வருகிறார். இவர் சுமார் 20 வருடத்திற்கு மேலாக ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு கிணற்றில் மிதப்பது வழக்கம். இதைத் தொடர்ந்து இன்று ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு சின்னமனூர் பகுதிகளில் உள்ள 150 அடி ஆழமுள்ள கிணற்றில் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரமாக மிதந்தவாறு யோகாசனம் செய்து வருகிறார். உலக அமைதிக்கு ஐயப்ப பக்தர்கள் நல்ல முறையில் சென்று ஐயப்பனை தரிசனம் செய்து வருவதற்காகவும் கிணற்றில் மிதந்தவாறு யோகாசனம் செய்தார். இந்நிகழ்வை சின்னமனூர் பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள புதுப்பட்டியில் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் இளைஞர் அணி செயலாளர் இல்ல விழாவில் மக்கள் நல முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் கணேசன் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜபாண்டியை சந்தித்து சங்க வளர்ச்சிகளை பற்றி எடுத்து கூறினார். வடுகப்பட்டியை சார்ந்த மாற்றுத்திறனாளி கணேசன் அவர்கள் பலமுறை அரசுக்கு மனு கொடுத்தும் இலவச பஸ் பாஸ் வராத நிலையில் மக்கள் நல முன்னேற்ற சங்கம் சார்பில் முயற்சி எடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பஸ் வாங்கி வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சி மாநில செயலாளர் சந்திரபாண்டி, மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் அபிநயா மற்றும் நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட சார்பாக மற்றும் மக்கள் நல முன்னேற்ற கழக சங்க நிர்வாகிகள் ஆகியோர் பெருந்திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதிகளில் இயங்கி வரும் அணைக்கும் கரங்கள் என்ற தனியார் தொண்டு நிறுவனத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குன்றிய நபர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்தின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு நகர செயலாளர் சிவசக்திவேல் தலைமையில் ரஜினி ரசிகர்கள் காலை சிற்றுண்டி வழங்கி நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். காலை சிற்றுண்டி வழங்குவதற்கு முன்பு மனவளர்ச்சி குன்றிய நபர்கள் நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து பாடல் பாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ரஜினி ரசிகர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.
தமிழகத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் ரயில் பீட்டர் சாலை, பேருந்து நிலையம் மற்றும் நெய்க்காரப்பட்டி, கீரனூர், ஆயக்குடி, பாலசமுத்திரம், அடிவாரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்ய துவங்கிய நிலையில் அதிகாலையிலிருந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பெஞ்சல் புயல் கனமழை பெய்த நிலையில் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வரதமா நதி அணை, பாலாறு, பொருத்தலாறு அணை, குதிரையாறு அணைகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பிய நிலையில் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கம் காரணமாக அதிக மழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தலைவர் பூங்கொடி அறிவித்திருந்தார். இந்த கனமழையால் பழனி மற்றும் நெய்க்காரப்பட்டி பகுதிகளில் சாலைகளில் சாக்கடை கழிவுநீர் வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நெய்க்காரப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக கழிவுநீர் செல்லும் சாக்கடைகளை தூர்வார வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன். தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மற்றும் வடக்கு திசைகளில் நோக்கி நகர்ந்து வருவதால் 3 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில், குறிப்பாக விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து நேற்று இரவு முதல் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி, மேல்மலையனூர், வல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சி. பழனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் கனமழை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான வெள்ள தடுப்பு உபகரண பொருட்கள், ஜேசிபி, குடிநீர் டேங்க் வண்டி, சவுக்கு மரக்கட்டைகள், ஜெனரேட்டர், மரம் அறுக்கும் இயந்திரம், மணல் மூட்டைகள் உள்ளிட்ட பொருட்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். இதையடுத்து செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கனமழையின் பொழுது பாதிக்கப்படுகின்ற பகுதிகளில் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்கான கனமழை வெள்ள தடுப்பு பொருட்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இதை ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், மாவட்ட ஊராட்சி செயலாளர் நடராஜன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடராஜன், சீதாலட்சுமி, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பழனி, குமார் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர். தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அடுத்த கும்மனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமிற்கு கலெக்டர் சாந்தி தலைமை வகித்து 152 பயனாளிகளுக்கு 2,36,77,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் வருவாய்த்துறையினர் சார்பில் 59 பயனாளிகளுக்கு 28,32,000 மதிப்பீட்டில் இலவச வீட்டுமனை பட்டாக்களையும், 36 பயனாளிகளுக்கு 4,75,00,000 மதிப்பீட்டில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளையும், ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 40 பயனாளிகளுக்கு 2,02,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளையும், வேளாண்மை மற்றும் உழவர் நலன்துறையின் சார்பில் 17 விவசாயிகளுக்கு 90,000 ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் நுண்ணுயிர் பாசனம் மற்றும் பண்ணை கருவிகளையும் என மொத்தம் 152 பயனாளிகளுக்கு 2,36,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கலெக்டர் சாந்தி வழங்கினார். முன்னதாக இம்மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் வருவாய்த்துறை, மீன்வளம் மற்றும் மீனவர் நலன்துறை, வேளாண்மைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, மகளிர் திட்டம், சமூக நலத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டார்கள். இம்மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன், கூடுதல் கலெக்டர் கௌரவ்குமார், தருமபுரி வருவாய் கோட்டாட்சியர் காயத்ரி, தாசில்தார் ரஜினி, துணை தாசில்தார்கள் எழில், ஜெகதீஷன், நாராயணசாமி, அன்பு, துணைத்துறை அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக தருமபுரி மாவட்ட புகைப்பட கலைஞர் முனியப்பன். இன்று திருக்கார்த்திகை திருநாளை முன்னிட்டு நாட்டில் விவசாயம் செழித்து நாடு வளம் பெற வேண்டியும் கம்பம் ரிஷியோக அறக்கட்டளை நிர்வாகி ராஜேந்திரன், யோகா பயிற்சியாளர் ரவிராம் தலைமையில் கம்பம் தனியார் பள்ளி நாகமணியம்மாள் மேல்நிலை பள்ளியில் மாணவர்கள் தனுராசனம், பத்மாசனம், ஒட்டகாசம், யோகமுத்ரா, சமகோணாசனா ஆகிய ஆசனங்கள் செய்து தங்களின் உடல் முழுவதும் கார்த்திகை தீபம் ஏற்றிக்கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் இதேபோன்று தீபத் திருநாளை கொண்டாடுவோம் என்று அனைவரும் உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா செய்ய வேண்டும் என்று கூறினர்.
ஜெயமங்கலம் அருகே டாடா காஃபி நிறுவன பணியாளர்களுக்கு சட்டம் பற்றிய விழிப்புணர்வு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஜெயமங்கலத்தில் உள்ள டாடா காஃபி தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் பணியாளர்களுக்கு தேசிய மகளிர் ஆணையம், தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் பெரியகுளம் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சட்டம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் TMPL சிவப்பிரியா, விமலா மற்றும் சமூக நலன்துறை வழக்கு பணியாளர் பௌசியா பேகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பணியாளர்களுக்கு மனித உரிமை மீறல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பணிபுரியும் இடங்களில் பாலியல் தொடர்பான எதிர்கொள்ளுதல், போக்சோ விழிப்புணர்வு, குழந்தை திருமணம், காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பது மற்றும் வழக்கு தொடர்பான தகவல், பெண்களுக்கான சொத்துரிமை பற்றிய தகவல், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட சட்டம் பற்றிய விழிப்புணர்வு கருத்துக்களை பற்றி பேசினார். இந்நிகழ்ச்சியில் டாடா காஃபி நிறுவன தலைவர் மற்றும் மனிதவள அதிகாரிகள், தேனி மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு பணியாளர்கள், பெரியகுளம் வட்ட சட்டப்பணி ஆணைக்குழு உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா. பாலக்கோடு அருகே டிவியில் சவுண்ட் அதிகமாக இருந்ததாக கூறி அடிதடி, இரும்பு ராடால் தாக்கிக் கொண்ட 3 பேர் கைது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மங்களப்பட்டியில் வசித்து வரும் கூலி தொழிலாளி கண்ணன், வயது 39. இவர் கடந்த 7ஆம் தேதி இரவு வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது டிவியில் அதிக சத்தம் வருவதாக கூறி பக்கத்து வீட்டை சார்ந்த சூர்யா, வயது 24 என்பவர் கண்ணனை கண்டித்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் கண்ணன் மற்றும் அவரது சகோதரர் நவீன்குமார், வயது 20 ஆகியோர் இரும்பு ராடால் சூர்யாவை தாக்கியுள்ளார். பதிலுக்கு சூர்யாவும் இரும்பு ராடால் இருவரையும் தாக்கியுள்ளார். இதுகுறித்து இரு தரப்பினரும் கொடுத்த புகாரின் பேரில் பாலக்கோடு காவல்துறையினர் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து பாலக்கோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தருமபுரி மாவட்ட புகைப்பட கலைஞர் முனியப்பன். நிலக்கோட்டை வாழங்கோட்டையில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வாழங்கோட்டையில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ காளி, ஸ்ரீ பகவதி, ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில்களில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து தீர்த்தங்கள் கொண்டு வந்து கால பூஜைகள் மற்றும் யாகங்கள் நடத்தப்பட்டு இறுதியில் கோபுர கலசத்திற்கு தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டதுடன் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கும் தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக நிலக்கோட்டை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் மேற்கு ஒன்றிய துணை பொருளாளர் ராஜாங்கம் செல்வம், இளைஞரணி அமைப்பாளர் மலையாளம், கிளை செயலாளர் சுரேஷ், போத்திராஜ், சி பாண்டி, ரவிச்சந்திரன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் உள்ள பங்களாமேட்டில் தமிழ்நாடு வணிகர்கள் பேரவை அமைப்பு சார்பாக ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் வணிகர்களுக்கு சுமையாக கடைகளில் வாடகை மீதான 18% வரி ரத்து செய்ய கோரியும் மற்றும் மாநில அரசு ஆண்டுதோறும் 6% கூடுதல் சொத்து வரி விதிப்பை திரும்ப பெற கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பெரியகுளம் வணிகர்கள் சங்க தலைவர் செந்தில் மற்றும் செயலாளர் சேகர், பொருளாளர் சுல்தான், மாவட்ட பிரதிநிதி மஸ்தான் மற்றும் பட்டாசு வியாபாரிகள் சங்க செயலாளர்கள் ஷேக், மீரான் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா. பழனி நகராட்சியில் தூய்மை பணியாளர் அரசு அலுவலக அறையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஜவஹர் நகரை சார்ந்தவர் பாபு, வயது 38. பழனி நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பாபுவுக்கு திருமணம் ஆகி மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். சபரிமலை செல்வதற்காக மாலை அணிவித்திருந்த பாபு வழக்கம் போல இன்று காலை முதல் தூய்மை பணிக்கு சென்றார். இந்நிலையில் இன்று இரவு 8 மணியளவில் பாபு பழனி காந்தி ரோட்டில் உள்ள பழைய நகராட்சி அலுவலகத்தில் உள்ள ஒரு அறையில் தூக்கு மாட்டிய நிலையில் உயிரிழந்து கிடந்தார். பாபு தூக்கில் தொங்கியதை கண்டு அதிர்ச்சியடைந்த நகராட்சி அலுவலக காவலாளி உடனடியாக நகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்த காவல் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் உத்தரவின்படி பழனி நகர உதவி ஆய்வாளர் விஜய் மற்றும் ஆனந்த் செல்வகுமார் ஆகிய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து போலீசார் தூக்கில் தொங்கியபடி உயிரிழந்த பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து பணியில் மன உளைச்சல் ஏற்பட்டு பாபு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது குடும்ப பிரச்சினை காரணமாக உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நகராட்சி தூய்மை பணியாளரான பாபு திடீரென தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பழனி பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.